வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா நேற்று கோயம்புத்தூர் அங்கே உணவு திருவிழாவும் நடந்திருக்கு. அந்த உணவு திருவிழாவில் 799 ரூபா கொடுத்தா 400 வகையான சாப்பாடு போகிறதா சொல்லிக்கிறாங்க. அது ஒரு வாரமாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போயிருக்கு. அங்கே இருக்கிற சில சோஷியல் மீடியாஸ் நிறைய பேர் அதை பற்றி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு அதிகபட்ச கவனத்தை ஈர்த்து எல்லாம் போய் நேற்று அங்கே சாப்பிட்ருக்காங்க. அதாவது சாப்பிட்டவங்க போன இடத்துல ஓரளவு கூட்டம் வரணும், கட்டுக்கதாங்க கூட்டம் வந்துருக்கு. இப்போது 799 400 வகையான சாப்பாடு வரமாட்டாங்களா? எனக்கு ஆசை, சென்னையில் போட்டால் போயிருப்பேன். ஆனால் அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணல, ஒரே பிரச்சனை சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை. இப்போ யூடியூப் திறந்தால இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரியான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி இருந்தாலும் ஒரு 5000 பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு 20,000 பேர் வந்திருக்காங்க. சில இடத்துல தட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ சண்டை ஆகிடுச்சான். கோயம்புத்தூரில் உணவு திருவிழா, அதை பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த ஈவெண்ட் பண்ணுறவங்க கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஆர்கனைஸ் இல்லாமல் எல்லாரையும் வர வச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தது மட்டும் சொல்கிறேன். இப்போது சில யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க, சில நியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச வரேன். என்னென்னா உள்ளே போகிறப்போ 799 ரூபா டோக்கன்னு அந்த ஏதோ புக் மை ஷோவோ அது எனக்கு நான் தெரியல. அதில் புக் பண்ணிட்டு போகிறவங்க 1000 ரூபா கட்டிட்டு போயிருக்காங்க. 799 800 அங்கேயும் போய் டிக்கெட் வாங்க இருக்கிறாங்க. கட்டிட்டு உள்ளே போகிறப்போ கையில் ஒரு டேக் மாதிரி கட்டுறாங்க. டேக் மாதிரி கட்டிட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம பிரதர் ஒருத்தர் போயிருந்தார், நம்ம சப்ஸ்கிரைபர்னு வச்சுங்களேன். இப்போ கொஞ்ச நேரம் அவருக்கு ஃபோனில் பேசியிருந்தேன். அவர் பேர் சிவகுமார். அவர் சொன்னார், நான் போய் ரொம்ப நொந்துட்டேண்ணா. ஆக்சுவலாக அவர் யூடியூபர் கிடையாது, என்கிட்ட ஃபோனில் பேசினார். அவர் ரொம்ப நொந்துட்டேன். நான் என்ன பண்ணேன், கையில் ஒன்று கட்டிட்டாங்க. உள்ளே போயிட்டேன். மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இன்னமும் ஆட்டம்லாம் இருந்துச்சு. பசங்க விளாட்றதுக்கெல்லாம் இடம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போகிறத சாப்பிட்றது என்ன சொல்லி அவர் போயிருக்காரு. அம்மா அப்பா அவரை கூட்டின்னு போயிட்டுருக்காரு. அவர் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்துச்சான். ரொம்ப நொந்துட்டாரான். சரி, அங்கே உள்ளே போயிட்டு போகலான்னு பார்த்தா கரும்பு ஜூஸு, அப்புறம் இந்த சீடை பனியாரம்லாம் வெளியே கொடுத்துருந்தாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நேராக நம்ம அந்த என்வி ஐட்டம் போயிடலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. போனால் அங்கே 5 மணிக்கு போயிருக்காங்க. 5 மணி உள்ளே நுழைய போனால் 5 மணிக்கெலாம் சாப்பாடு 6 மணிக்கு சொல்லிக்கிறாங்க. சரி, 6 மணி சொல்லி வெயிட் பண்ணியிருக்காரு. ABCDE அந்த மாதிரி பிளாக்காக கொடுத்துருக்காங்க. இவர் டேக் என்ன கட்டியிருக்காங்கன்னா D பிளாக்னு கட்டியிருக்காங்க. எல்லாம் போயிருக்காங்க, ஒரே கும்பலாக போயிருக்காங்க. ஒரே கூட்டம் கட்டுக்கதாங்க கூட்டமாக. சரி, D பிளாக்னு உள்ளே போயிடலான்னு பார்த்தா அங்கே எல்லோரும் நிற்க வச்சிட்டாங்க கேட் போட்டு. ஏன்னா உள்ளே நிறைய பேர் இருக்காங்க, உள்ளே ஏகப்பட்ட பேர். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சாப்பிட்டு வெளியே வந்தப்போ தான் உங்களை அனுப்ப முடியும், அவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டாங்க. இங்கே பார்த்தாங்க 5 மணிக்கு 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. 6 மணி ஆகிடுச்சான். சரி, 6 மணிக்கு வெயிட் பண்ணி 6:20 6:30 ஆகிடுச்சா உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறான். இப்போ உள்ளே போனவங்க சாப்பிட்டு நான் டக்குன்னு வெளியே வர போகிறாங்க. பொறுமையாக அது சாப்பிட்டு வருவாங்க. அங்கேயும் கூட்டம் ஜாஸ்தி. சண்டை கிண்டை போட்டு எல்லாம் மொத்த பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டமாக. தட்டு வாங்க முடியல. நீங்கள் வேணால் நியூஸ்லாம் பாருங்கள். தட்டு வாங்கிறதுக்கு அவ்வளோ பேர் போராட்டம் ஆகிடுச்சோம். அதில் ஃபேமிலியாக வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த வீடியோ பாருங்கள், சண்டை போடுற வீடியோ பாருங்கள். எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அதை பற்றி பேசுவாங்க. வீடியோ பார்த்துருங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். செலவுக்கு இருக்குது. ப்ராப்பராக எத்தனையோ மக்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கேட்டாலுமே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருக்கு எந்த பொறுமையும் சும்மா கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, ஏன்னா எல்லாம் டிக்கெட் புக் பண்ணி தான் விடுறாங்க. யாருக்கு எந்த ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை.
பாருங்க எவ்வளவு பேர் பொம்பளைகளை நிக்கிறது பார்த்தா நமக்கு வருத்தமா இருக்குது. 5000 ஃப்ரீயா போடுற மாதிரி தான் இருக்கு. இன்சார்ஜ் யாரும் இன்சார்ஜ் இருப்பாங்களே எல்லா கூட வீட்டுல 4 பேர் வந்தா கம்முனு அங்க 5000 ரூபாய் கொடுத்தா வீட்டுல ஜம்மு நல்ல ஹோட்டல நல்ல இட்லியை விட நல்ல வாங்கி இருக்கலாம். அந்த அளவுக்குலாம் ஒரு எஃபெக்ட் எல்லாம் இல்ல. பாதி வெந்து இருக்கு, பாதி வேகாம இருக்கு. 35,000 கோடி வாங்கிட்டாங்கடே. 35,000 கோடி ஆயிருக்கு. 35,000 கோடி. ஆமா, அவர் 1000 பண்ண பார்த்தீங்களா? இப்படி தான், அது ஒரு ஸ்கேம் தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய ஸ்கேம் இல்லை. ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், கரெக்டாக பண்ணியிருக்க வேணாமா? அப்படி அடிச்சுன்னு சாகணுமா? நான் கேட்குறேன், 799 ரூபா ஒரு ஆளுக்குன்னா ஒரு ஃபேமிலி 5 பேர் போனால் என்ன ஆகுறது? 8 40 4000 ரூபாங்க. அந்த 4000 ரூபா இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு 150 ரூபா சிக்கன், 150 ரூபா இறா, 150 ரூபா மீன், 150 ரூபா நண்டு, 150 ரூபாய்க்கு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு 500 ரூபாய்க்கு வஞ்சிரம், இந்த மாதிரி 1000 ரூபா வச்சால திருப்தியாக வாங்கி வீட்டில் சூப்பராக சாப்பிட்லாமே? இல்லை, நான் கேட்குறேன், போனவங்களை கேட்குறேன், போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள கேட்குறேன். என்னங்க போனீங்களே 799 ரூபா 800 ரூபா டிக்கெட் கொடுத்து போனீங்களே, நீங்கள் அந்த 400 ஐட்டமும் சாப்பிட்டீங்களா? இல்லை, ஆசைப்பட்டு போயிட்டாங்க. 400 ஐட்டம் சாப்பிட்ருப்பீங்க நீங்கள், கிடையாது. ஒரு சின்ன தட்டு தந்திருக்காங்க. அந்த தட்டில் எப்படி 400 பத்தும்? ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு போகிறதுல அடிச்சுன்னு சாவுறாங்களாம். பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஒரு வசதியானவங்க, மிடில் கிளாஸு, பிலோ மிடில் கிளாஸு, நார்மலுங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. சரி, எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்கலான்ட்டு. இன்னும் ஒரு அதில் ஒரு சந்தோஷம்னா, இந்த பசங்களுக்கு துப்பாக்கி சுடுறது, வில் அடிக்கிறது, பசங்க வாத்து பொம்மை, அதெல்லாம் நல்லா இருந்துச்சான். பட் அதுக்காக போயிருக்கோம் நாங்கள்லாம் சாப்பிடுதானே வந்திருக்கோம் சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், அவ்வளோ ஒருத்தங்க தராங்கன்னா இல்லை 790 சாப்பிட முடியுமா? வீட்டில் திருப்தியாக சாப்பிட்லாமே. இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டல் என்ன பார்ப்போம், ஒரு காம்போ ஆஃபர் இருக்கும். 2 இட்லி, ஒரு தோசை, ஒரு பூரிக்கிழங்கு, இது சேர்த்த மொத்தம் 78 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நானே ஹோட்டலில் போனால் கூட இப்போலாம் காம்போ ஆஃபர் போட்டாங்க. ஒரு இட்லி, ஒரு தோசை, அதே மாதிரி ஒரு பூரி, ஒரு பரோட்டா, சின்ன பரோட்டா மாதிரி ஒன்று தருவாங்க. அது சாப்பிட்டு ஒரு காஃபி தருவாங்க, 70 ரூபா. கணேஷ் பவனில், எங்கள் வேலைச்சேரியில் கணேஷ் பவன் இருக்காங்க. இந்த மாதிரி 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபாயில் சாப்பிட்றது விட்டுட்டு, சரி இந்த பார்பி நேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போனால் 700 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா, 900 ரூபா ஒரு ஆளுக்கு உட்கார வச்சு ஏசியில் நிம்மதியாக சூப்பராக அழகாக சாப்பிட்டு வரலாம். இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா, 799 ரூபா கொடுத்துட்டு போயிட்டு தட்டு வாங்கிட்டு சாப்பிட்றது இடம் இல்லாமல் குப்பை தொட்டி பக்கத்துலாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அதில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போட்டு பாருங்களேன், கோயம்புத்தூர் உணவு விழா ஸ்கேம்னு போட்டு பாருங்கள், யூடியூப்பில் வரும். எல்லாம் இதை பற்றி பேசுவாங்க. எனக்கு இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணுதான் ஆசை. மதன் கௌரி சார் நாளைக்கு இதை பற்றி பேசுவார், நீங்கள் பாருங்கள். அது எனக்கு அவர் மாதிரி பேசணும்னு ஆசை. அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம ஆக முடியாது. ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்லாம் வேறு லெவலில் இருக்கார். சும்மா ஜஸ்ட்னா அதை பற்றி பேசுகிறான்ட்டு தான். இந்த மாதிரி இந்த இடத்துல 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு ஒரு 100 விதமான சாப்பாடு சாப்பிட்லாம், அதெல்லாம் ஓகே. இதே நீங்கள் ஹோட்டலில் போயிருந்தீங்கன்னா ஏசி ரூமில் உட்காந்து அழகாக நிம்மதியாக சாப்பிட்டு வந்திருப்பீங்க. மிஞ்சி போனால் எவ்வளோங்க சாப்பிடுவீங்க நீங்கள்? 800 ரூபா கொடுக்குறீங்க டோக்கன், எவ்வளோ சாப்பிடுவீங்க நீங்கள்? எவ்வளோ ஐட்டம் சாப்பிடுவீங்க? 400 ஐட்டம்னா அது 40 ஐட்டம் சாப்பிட்டீங்களா? அதுவும் வயிறு ஃபுல்லாகிடும் இல்லையா? அதுவும் ஸ்வீட்னா ஒரே கூட்டமாக, ஸ்வீட்டுக்கு ஐஸ்கிரீம்னா ஒரே கூட்டமாக. அங்கே கொஞ்சம் காலியாக இருந்தது கரும்பு ஜூஸ், அங்கே மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சான். என் நண்பர் போயிருக்கிறாங்க, கோயம்புத்தூர் சப்ஸ்கிரைபர். கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு சாப்பிட்லாமா வேணாமா? சரி வச்சிடலாம், சாப்பிட வேணாம். ஆமாம் சாப்பிட வேணாமா, நம்ம அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் சொல்லிட்டு போய் கஷ்டப்பட்டு அச்சின்னு பிடிச்சின்னு வெத்து விறுவிறுத்து ஒரு பிரியாணி, அப்புறம் பார்பிக்யூ தந்தூரி மாதிரி இருக்குமே, அது இந்த கிடிலியா, அது வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு ஒரு மனசு திருப்தி இல்லாமல் ஒரு வெக்ஸாகி வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு. இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணவங்க, இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணவங்க, அது வேர்ல்டு ரெக்கார்டு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ரைட், ஓகே, நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணீங்க, எல்லாம் ஃபுட்டு காமிங்க, ஒரு பெரிய ஃபுட்டில் எல்லாத்தையும் தூக்கி டேபிள் வச்சு கை தட்டுறாங்களாம், விசில் அடிக்க, அதெல்லாம் பண்ணட்டும். வர்ற மக்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சாப்பிட கூட இடம் இல்லாமல் கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, குப்பத்தட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. தட்டு வாங்கிறதுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பாவம் இல்லையா? ஒரு மனுஷங்க நிம்மதியாக சாப்பிட்ணும். எதுங்க கஷ்டப்படுறோம்? நல்லா சாப்பிடணும்,
நல்லா திருப்தியாக சாப்பிடணும். இந்த மாதிரி இடத்துல பரவாயில்ல 400 ஐட்டம் நம்மளால் சாப்பிடலாம் கூட 40 ஐட்டம் திருப்தியாக சாப்பிட்லாம், அதுக்கோசம் போயிருக்காங்க. ஆனால் போன இடத்துல பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு எல்லாருக்கும். இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் பண்ணவங்க, நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், இல்லை டிவியில் பாருங்கள், நியூஸில் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் பண்ணவங்க பாத்ரூம் ஏற்பாடு கிடையாது. ஒரு சின்ன ஒரு 4க்கு 4 ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்கன்னா இந்த பக்கம் ஜென்ஸுங்களாம் நிற்கிறாங்க, இந்த பக்கம் லேடிஸுங்களாம் நிற்கிறாங்க. 40-50 பேர் ஒன் பாத்ரூம் கோசரம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அங்கே பாத்ரூம் போய்ட்டு ½ அன் ஹவர் ஆகும், அதுக்குள்ள ½ அன் ஹவர் டைம் ஆகிடும் இல்லையாங்க. இதே தான் சரியான ஒரு ஈவெண்ட் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஓஎம்ஆர் ரோட்டில் நான் நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மானுடைய ப்ரோக்ராம் நடக்கிறோ ஒரு பெரிய டிராஃபிக் ஆகி பெரிய கலவரம் ஆகி பிரச்சனை ஆகிடுச்சு. கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாமல் ஈவெண்ட் இந்த என்னது அது வந்து கோல்டு டிக்கெட்டு, சில்வர் டிக்கெட்டு, பிளாட்டினம் டிக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஸ்கேம் ஆகிட்டு அது ஒரு பிரச்சனை பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இஷ்யூ ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது நடந்திருக்கு, 30 நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்கு, அடிச்சுன்னு பிடிச்சி சாகுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேட்டு அது மாதிரிலாம் போகாதீங்க நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏங்க யோசிச்சு பாருங்கள், 800 ரூபா ஒரு ஃபேமிலி 5 பேர் போகிறாங்க, ஒரு ஃபேமிலி 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க, 2 பேர் 8 1600 ரூபாங்க. ஒரு 300 ரூபா இருந்தால் போதுங்க, திருப்தியாக வீட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் ஹோட்டல், இந்த ஹோட்டல் போங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது. செட்டிநாடு ஹோட்டல் இருக்குது, அப்புறம் அஞ்சப்பர் இருக்குது, அப்புறம் சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய இது. மிஞ்சி போனால் 200 ரூபா பிரியாணி, 250 ரூபா மட்டன் பிரியாணி, 350 ரூபா பாண்டியாஸ், இவ்வளோ ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. நிம்மதியாக ஏசியில் உட்காந்து சாப்பிட்டு வரதை விட்டுட்டு 800 ரூபா கொடுத்துட்டு எல்லாம் புலம்பிட்டு வந்தால் மிச்சம். 1000 ரூபா கொடுத்தது அநியாயமாக போச்சு, 800 ரூபா கொடுத்தது அநியாயமாக போச்சு புலம்புறாங்க. இதெல்லாம் யாருங்க பொறுப்பு? கிடையாது. மக்கள் ஏமாற வரைக்கும் ஏமாற்றி தான் இருப்பாங்க. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச நினச்சேன், பேசிட்டேன். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா, இவ்வளோ பேரை ஏமாத்திருக்கீங்க இல்லையா, இது கேஷ் ரிட்டர்ன் ஒரு நினைக்கிறீங்க? இவ்வளோத்துக்கும் கேஷ் ரிட்டர்ன் கொடுத்தா நல்லாயிருக்கும், கொடுப்பாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, இந்த மாதிரி வீடியோ இனிமேல் நான் போகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.